டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் யூனிட் 2 வந்து ஸ்ட்ராட்டஜி கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி இஸ் த வே எ கம்பெனி கிரியேட்ஸ் வேல்யூ த்ரூ த கான்ஃபிகரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் ஆஃப் இட்ஸ் மல்டி மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கார்ப்பரேட் ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கழகம் இருக்கு இல்லையா, ஒரு கழகத்துடைய தந்திரம் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, it is the entire strategy with organization grow up ஆகுறது. பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு பண்ணுறது வளர்ச்சி அடைகிறதுக்காக உருவாக்கப்படுறது தான் தந்திர செயல்கள்னு சொல்கிறோம் நம்ம கழகத்தில். ஸோ அது என்ன பார்த்தீங்கன்னா, quest for competitive advantage in company in multiple industries. அது என்ன பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸஸில் அது உருவாக்கப்படுறது பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு டிஃபைனும் கொடுத்துருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி இஸ் ஏ யூனிக் பிளான் ஆர் ஃப்ரேம் ஒர்க் தட் இஸ் லாங் டேர்ம் இன் நேச்சர். அதாவது பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜின்றது பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். அது ஒரு ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணி என்ன பிளான் பண்ண போகிறோம், என்ன ரன் பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாத்தையும் என்டையர் ப்ராசஸை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது தான் கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிசைன் வித் அன் அப்ஜெக்டிவ் டு கெயின். அதாவது என்ன டிசைன் பண்ண போகிறோம், அதாவது என்ன ஒர்க்கு எப்படி அலோகேட் பண்ண போகிறோம், ரிசோர்ஸ்லாம் எப்படி அலோகேட் பண்ண போகிறோம், எப்படி ரன் பண்ண போகிறோன்றதை எல்லாத்தையும் ஒரு தந்திரமான முறையில் கொண்டு வர்றது தான் கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சில அட்வான்டேஜஸ் ஓவர் அதர் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ அது வந்து ப்ரொடக்ஷன்லேயும் சரி, அந்த ப்ரொடக்ஷன் பண்ணப்பட்ட ப்ராடக்ட்ஸை மார்க்கெட்டைஸ் பண்ணும்போதும் சரி, ஆர்கனைசேஷன் எப்படி க்ரோ ஆகுறது அப்படின்றது என்டையர் ப்ராசஸை இது க்ரியேட்டிவாக பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத சொல்லுது. ஸோ பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு வாட் இஸ் கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜின்றது பார்த்தோம். நெக்ஸ்ட் இதில் அதோடைய டிஃபைன் தான். அதில் என்ன பண்ணுறோன்னா, கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி இஸ் ஏ யூனிக் பிளான் ஆர் ஃப்ரேம் ஒர்க் தட் இஸ் லாங் டேர்ம். ஸோ இது வந்து லாங் டேர்ம் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜினா என்னென்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்ததில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜியோடைய கழகத்தந்திரத்தின் சில இயல்புகள். அதோடைய இயல்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி இஸ் ஏ மேஜர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் த்ரூ விச் அன் ஆர்கனைசேஷன் ரிலேட்ஸ் இட்செல்ஃப் டு இட்ஸ் environment, particularly the external factors, to facilitate all actions involved in meeting the objectives of organization. The first point என்ன சொல்லுங்க பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக் இஸ் ஏ மேஜர்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சோர்ஸஸும் எக்ஸ்டர்னல் சோர்ஸஸையும் கம்பைன் பண்ணி ஹவு டு டெவலப் த ஆர்கனைசேஷன் இன் விச், அதாவது நம்ம பர்டிகுலர் அப்ஜெக்டிவ்ஸை பிளான் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது தான் ஓரியன்டேஷனாக, அதாவது இன்டெகிரேட்டட்னு சொல்லலாம், இன்டெகிரேட்டட் சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். அது நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி இஸ் த பிளெண்ட் ஆஃப் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சோர்ஸ். ப்ரீவியஸ் பாயிண்ட்ஸ் மாதிரி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக உள்ளார்ந்த விஷயங்களையும் வெளியிலேருந்து வர்ற விஷயங்கள், அதாவது உள்ளார்ந்து வரக்கூடிய ஃபேக்டர்ஸ் இருக்குங்க, காரணிகள், உட்காரணிகளையும் வெளிக்காரணிகளையும் ஒரு சேர ஒருங்கிணைத்து செயல்படுறது தான் கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளியில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸு உள்ளேருந்து இருக்கக்கூடிய ப்ராடக்டை வச்சு கவர் பண்ணி அவங்கள்ட்ட பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். அது நெக்ஸ்ட் அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி இஸ் த காம்பினேஷன் ஆஃப் ஆக்ஷன்ஸ் எய்ம்டு டு மீட் ஏ பர்டிகுலர் கண்டிஷன் டு சால்வ் சர்டன் ப்ராப்ளம்ஸ் ஆர் டு எண்ட் அச்சீவ் ஏ டிசைரபிள் எண்டு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் திங்ஸ், அதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் இதை எடுத்து அதை எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டினியூஸாக ரன் பண்ணுறது அப்படின்றத குறிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் ஆக்ஷன்ஸ், அதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் கம்பைன் பண்ணுறது, அதாவது ஒருங்கிணைக்கிறதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜி இஸ் த காம்பினேஷன் ஆஃப் ஆக்ஷன்ஸ் எய்ம்டு டு மீட் ஏ பர்டிகுலர் கண்டிஷன். ஒரு குறிப்பிட்ட சில சூழ்நிலையில் அதை ஒரு சேர ஒர்க் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி இஸ் ஃப்யூச்சர் ஓரியன்டட். ஸோ ஒரு தந்திர செயல்பாடுன்றது எப்பயுமே ஒரு எதிர்காலத்தை பற்றி தான் இருக்கிற வழிய
இட்ஸ் நாட் இன் த பாஸ்ட்டு ஏற்கனவே. ஆனால் அந்த பாஸ்ட்டுடைய ரிஃப்ளெக்ஷன் எடுத்துப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு செயல்பாடு எடுத்து, அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் எடுத்து, அதாவது ப்ரீவியஸாக ஒரு ஆக்ஷன் எடுத்து அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணோம் அப்படின்றத ஒரு கைடாக எடுத்துப்பாங்களே ஒழிய. ஸோ இதுக்கு முன்னாடி பாஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது, பாஸ்ட்லேருந்து சில கைடு எடுத்துப்பாங்க. ஸோ எப்பயுமே ஸ்ட்ராட்டஜின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் ஆக்ஷன்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் நியூ சுச்சுவேஷன். ஸோ எப்பயுமே ஒரு தந்திர செயல்பாடுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய நிலைகளுக்கு உட்பட்டு தான் இருக்கும் வழியே கடந்த காலத்துக்கு உட்பட்டு இருக்காது. எப்பயுமேன்றது ஸ்ட்ராட்டஜின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஓரியன்டட்ன்றதை சொல்கிறாங்க. நியூ சுச்சுவேஷன் விச் ஹேவ் நாட் அரைசர் பிஃபோர் இன் த பாஸ்ட். இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த இந்த ஜஸ்ட் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இதுக்கு முன்னாடி நடந்த பாஸ்ட்டை ஒமிட் பண்ணிவிட்டு ஃப்யூச்சர் ஆக்ஷன் என்ன இருக்கோ அதை கொண்டு வரது தான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான், அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுல தான் எப்போயுமே. ஸோ பிளானும் ஃபோர்காஸ்ட்டு ஃப்யூச்சர் எல்லாமே எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குமே ஒழிய பாஸ்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்காது. அதோட ஃபாஸ்ட்டை கன்சிடர் பண்ணுறதும் கிடையாது. அது நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் ரெக்வயர்ஸ் சம் சிஸ்டம் ஆஃப் நார்ம்ஸ் ஃபார் இட்ஸ் எஃபிஷியன்ட் அடாப்ஷன் இன் எனி ஆர்கனைசேஷன். ஸோ ஒரு தந்திரமான செயல்பாடுன்றது எப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனோட சுச்சுவேஷன், அதாவது ஒர்க்கர்ஸு, அங்கே இருக்கக்கூடிய சப்ஃபேக்டர்ஸு, அங்கே இருக்கக்கூடிய ஆல் என்விரான்மெண்ட்ஸை அடாப்டபிலிட்டியை கொண்டு வரணும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று இணைந்து பிணைந்து இருக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு வர்றது தான் ஸோ அடாப்டேஷன் சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் ரெக்வயர்ஸ் சம் சிஸ்டம் ஆஃப், அதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் நியூ சிஸ்டத்தை, அதாவது ஒரு நியூ டைப் ஆஃப் மெஷினரியை நம்ம இன்புட் பண்ணுறோம், அதை கொண்டு வரணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸை அவங்கள லேர்ன் பண்ண வச்சு அதுக்கு அடாப்டேஷனில், அதாவது ஒர்க்கர்ஸையும் மெஷினரியும் ஒருங்கிணைக்கிறதா, அதாவது அவங்களுடைய செயல்பாடை எடுக்கிறதா ஃப்யூச்சர் ஓரியன்ட்னு சொல்கிறோம். அதுதான் ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபைனலாக ஒன்று இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ப்ரொவைட்ஸ் ஓவரால் ஃப்ரேம் ஒர்க்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார் கைடிங் என்டர்பிரைஸ் திங்கிங் அண்ட் ஆக்ஷன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் கூட எல்லாத்தையும் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஆஃப் கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜியோட ஸ்கோப் என்னென்னு ஒன் பை ஒன்று பார்க்கலாம். இட் கேன் ஆல்சோ பி வியூட் அஸ் த ஆப்ஜெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி டிசைன் ஆஃப் த ஃபார்ம். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, ஒரு அமைப்பு முறையோடைய டிசைன் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அது வந்து பர்ஃபெக்டாக ஒரு தந்திரமான முறையில் அதை டிசைன் பண்ணால் தான் ஆர்கனைசேஷனுடைய சக்ஸஸ்ன்றது அமையும். அதில் பார்த்தீங்கன்னா டிசைன் அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணுதுன்னா ஆர்கனைசேஷனுடைய ஸ்ட்ரக்சர். அது ஸ்ட்ரக்சர்ன்றது ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு அது சொல்கிறது ஒரு முறை. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அது அமைக்கப்பட போகிற இடம். ஸோ எந்த இடத்துல நம்ம அந்த ஒரு ஆர்கனைசேஷனை அமைச்சோம் அப்படின்னு சொன்னால் அது எந்த டைப்பில் நம்ம அமைச்சா நம்மளுக்கு பெட்டர் ப்ரொடக்ஷன் சிஸ்டத்தை கொண்டு வர முடியும். அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எவ்வளோ ஈஸியாக இருக்கும். அப்புறம் அதர் ரிசோர்ஸை எப்படி நம்ம அலோகேட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன் அமைக்கக்கூடிய டிசைனில் தான் இருக்குது. ஸோ இந்த டிசைனை அமைக்கிறதுக்கு ஒரு தந்திரமான செயல்பாடுன்றது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் மஸ்ட் ஃபார் டிசைன், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் டிசைன். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இட் இஸ் த டிசைன் ஃபார் ஃபில்லிங் த ஃபர்ம் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் கேப். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தந்திர செயல்பாட்டுடைய திட்டத்தை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனுடைய அமைப்பு முறைக்கும் எண்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் சிஸ்டத்துக்கு இருக்கக்கூடிய அந்த கேப்பை வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் ஃபில் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் அ டிசைன் ஃபார் ஃபில்லிங் த ஃபர்ம் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், அதாவது நிறுவனத்தில் இருக்கக்கூடிய தந்திர திட்டத்தை வந்து அது ஃபில்ஃபில் பண்ணுதுன்னு சொல்லலாம். அதில் நெக்ஸ்ட் என்ன சொல்லுதுன்னா இட் இஸ் கன்சர்ன்ட் வித் த சாய்ஸ் ஆஃப் த ஃபர்ம்ஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் மார்க்கெட்ஸ். ஸோ ஒரு நிறுவனத்தில் உற்பத்தி செய்யப்பட வேண்டிய பொருட்களும் ஒரு உற்பத்தி செய்ய போகின்ற பொருட்களும் அதோடைய அதாவது அந்த உற்பத்தியை கொண்டு செல்கிற மார்க்கெட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி, அதாவது இதுக்கான பொருள் எங்கே சந்தைப்படுத்தப்படணும் அப்படின்றத சரியான முறை நெறியில் கொண்டு போகிறது தான்
ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் கன்சர்ன்ட் வித் த சாய்ஸ் ஆஃப் த ஃபார்ம்ஸ், அதாவது அந்த ஃபார்முக்கு உரிய கன்சர்ன்ட் ப்ராடக்ட் அப்படின்றத பற்றி நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான். ஸோ வாட் ஆர் த ப்ராடக்ட்ஸ் வி ஆர் கோயிங் டு மேக் அஸ் வெல் அஸ் வாட் ஆர் த வேர் வி ஆர் கோயிங் டு மார்க்கெட்டைஸ் அவர் ப்ராண்ட், இதெல்லாம் வந்து இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்னு சொல்லலாம். இட் இஸ் ஆல்சோ ஏ ஃபியூச்சர் ஓரியன்டட். நம்ம ஏர்லியராக சொன்னது என்னென்னு சொன்ன மாதிரி எப்பயுமே என்னது ஒரு ஸ்ட்ராட்டஜின்றது ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபியூச்சர் ஓரியன்டட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் என்ஷூர்ஸ் தட் த 8 feet இஸ் அச்சீவ்டு பிட்வீன் த ஃபர்ம்ஸ் அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட். ஸோ இது நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு ஆர்கனைசேஷனுடைய அமைப்பு மற்றும் செயல்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா an organization should be லிங்க் வித் என்விரான்மெண்ட்டு. ஸோ ஒரு சூழல், அதாவது ஒரு ஆர்கனைசேஷனை சுற்றி இருக்கக்கூடிய சூழலும் அந்த ஃபார்முடைய சுச்சுவேஷனும் ரெண்டும் ஒன்று பிணைந்து இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். இட் என்ஷூர், அதாவது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்ன்றது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி வந்து என்ஷூர் பண்ணணும். என்ஷூர் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிச்சயப்படுத்துறது. ஸோ த ஃபைனலாக ஒன்று என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் பில்ட் த ரெலவெண்ட் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் ஃபார் த ஃபார்ம். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் கூட இருக்கக்கூடிய இந்த எவ்ரி ஃபார்முடைய ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அதில் வந்து கருதப்படுது. இப்போ ஸ்ட்ராட்டஜின்றதுன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் இருக்கும். இந்த ஃபஸ்ட் ஒன்லேருந்து பார்க்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா இட் கேன் ஆல்சோ பி வியூட் ஆஸ் த objective strategy design of firm. It is the design for filling the firm's strategic planning gap. So the planning gap வந்து fulfill பண்ணுறதா இருக்குது. It is concerned with the choice of the firm's products and its markets. அதாவது உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களுக்கும் அது மார்க்கெட்டைஸ் பண்ணுறதுக்கான இதுக்கும் இருக்கக்கூடிய பேலன்ஸை அது லிங்க் பண்ணுதுன்னு சொல்லலாம். அந்த நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் என்ஷூர் தட் த இட் இஸ் அச்சீவ்டு பிட்வீன் த ஃபர்ம் அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட். இப்போ லாஸ்ட் என்னென்னு சொன்னால் அந்த ஃபர்முக்கும் அது இருக்கக்கூடிய அதாவது என்விரான்மெண்ட் சுச்சுவேஷனையும் ஒன்று மிங்கிள்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறது. கம்பைன்ட் வித் அண்ட் ஃபர்ம் வித் அதர் என்விரான்மெண்டல் சோர்சஸ். இந்த ஃபைனல் ஒன்று பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் பில்ட் த ரெலவெண்ட் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் ஃபார் ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்மும் இருக்கக்கூடிய அதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அது கொண்டு வருதுன்னு சொல்லலாம்.